அனைவருக்கும் வணக்கம். நம்ம அண்ணனூர்ல இருக்கிற சிவசக்தி நகர் பகுதியில அமைஞ்சிருக்கிற 60 அடி ரோடு அதோடைய குறிப்பு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த சாலை அதாவது 60 அடி ரோடு வந்து இந்த பக்கம் திருவள்ளூர், ஆவடி, முருகப்பா பாலிடெக்னிக்ல இருந்து இந்த 60 அடி ரோட எடுத்தா ஐயப்பாக்கம், அம்பத்தூர், முகப்பேர், பாடி, கோயம்பேடு இதுக்கான கனெக்டிங் ஒரு பாதையா இருக்கு. அது குறுக்கு பாதையா இருக்கு. மெயின் ரோடு வழியா போகாம நெறைய பேர் இந்த பாதைய வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த பக்கம் இருந்து வரும்போது, பக்கத்துலேருந்து வரும்போது ஆவடி, முகப்பேர், திருமல்லவாயல், வைஷ்ணவி நகர் அண்ட் திருவள்ளூர், அரக்கோணம் வரையும் போகக்கூடியத ஒரு ஷார்ட்கட்டாக இந்த பாதை வந்து இருக்குது. நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு பிஸியான ரோடாக இருக்கக்கூடிய இந்த சாலை தற்போதைய மோசமான நிலையில் இருக்கிறது. பட் பேட்ச் ஒர்க்குக்கு கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவல் வந்திருக்கு. அதுக்கான வேலைகளும் நடந்து கொண்டு இருக்கிறது. விரைவில் ஃபுல் சாலையும் போடப்படும்ன்ற ஒரு அப்ரூவலும் வந்திருக்கு. விரைவில் அந்த வேலை நடக்கும்ன்றது நம்பிக்கை. இந்த சாலையில் முக்கியமான பிரச்சனை என்னன்றதை தான் இதில் பேச போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சாலை அமைக்கப்பட்டு நல்ல டிராஃபிக்கு அண்ட் நம்ம பகுதியில் ஒரு முக்கியமான பிஸியான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே இருக்கிற இந்த சாலை இதுக்கு முன்னாடி போடப்பட்ட போது ஒரு வேகத்தடை கூட அமைக்கல. ஒரு ஸ்பீட் பிரேக்கர் கூட இல்லாமல் இருந்தது ஒரு வருத்தமான ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நிறைய விபத்துகள் இந்த சாலையில் நடந்திருக்கு. நிறைய திருட்டும் நடந்திருக்கு. விபத்தில் உயிர் இழப்பும் நடந்திருக்கிறது தான் பயங்கரமான வேதனையான ஒரு விஷயம். இது ஏன் இது வரைக்கும் நம்ம போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், ஆவடி நகராட்சியாக இருக்கட்டும், ஏரியாக்குள்ளே இருக்கிற சில முக்கிய பிரமுகராக இருக்கட்டும், இதுக்கான முயற்சி ஏன் எடுக்கலை, ஏன் வேகத்தடை அமைக்கப்படலைன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பட் கடந்த விஷயத்தை பற்றி நம்ம ரொம்ப ஆராய வேண்டாம், அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். இப்போ நடக்கிற பேட்ச் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை சாலை போடும்போது இந்த சாலையில் மினிமம் ஒரு 8லிருந்து 10 வேகத்தடையோடு இந்த சாலை அமைக்கப்பட வேண்டும் என்றது இந்த ஊர் மக்களுடைய என்னுடைய ஒரு முக்கியமான வேண்டுகோள். அண்ட் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம திருமலவாயல் போலீஸ் ஸ்டேஷன், ஆவடி கமிஷனர் அண்ட் நகராட்சி கமிஷனர் வரைக்கும் இந்த வீடியோ போய் சேரும்படி இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் கண்டிப்பாக அவங்களும் புரிஞ்சுக்கொண்டு அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்கன்றது நான் நம்புகிறேன். இன்னொன்று என்னென்னா, எதனால் இந்த வேகத்தடை தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, பல விபத்துகளை தவிர்க்கும். இந்த வேகத்தடை வந்து கண்டிப்பாக வந்து நிறைய விபத்துகளை தடுக்கும். அதுக்காக கண்டிப்பாக வந்து வேகத்தடை நம்மளுக்கு தேவையாக இருக்கும். ஏன்னா பிஸியான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் நிறைய ஆள் நடமாட்டங்கள் இருக்கிற இடத்துல நிறைய பேர் அதிக வேகமாக போயிட்டுருக்காங்க. அது 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும், லாரியாக இருக்கட்டும். அண்ட் ஏன் இதில் போடலைன்றது ஒரு வருத்தக்குரிய விஷயம். ஏதாவது சட்ட சிக்கல் இருக்கான்னு பார்த்தோன்னா அப்படியும் எதுவும் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய அம்பத்தூர்லேருந்து திருவள்ளூர் போகிற ஸ்டேட் ஹைவேஸ்லேயே நிறைய வேகத்தடைகள் நம்ம நியர்பை ஏரியாலேயே பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் இந்த ரோடு போய் கனெக்ட் ஆகிற ஐயப்பாக்கத்தில் இருக்கிற சாலையிலையும் நிறைய வேகத்தடையை நம்ம பார்க்க போகிறோம். அப்போது அது இடையில் இருக்கிற இந்த ஒரு சாலைக்கு மட்டும் ஏன் வேகத்தடை இல்லைன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. அண்ட் கண்டிப்பாக வந்து அமைஞ்சே ஆகணும். இந்த வீடியோ மூலிமா கண்டிப்பாக அந்த வேலை நடக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய ஆஃப்லைன் மனுக்களும் ஆவடி நகராட்சி கமிஷனர்கிட்டையும் அண்ட் சிஎம் செல்கிட்டையும் முறையாக கொடுக்கப்படும். அண்ட் விரைவில் இந்த சாலையிலும் நிறைய வேகத்தடையோடு நம்ம பார்க்க போகிறோம், பயணிக்க போகிறோம். நன்றி. மறந்துடாமல் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மூலிமா சரி, இல்லை ஃபேஸ்புக் மூலிமாவும் யூடியூப் மூலிமாவும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.